அகத்திய மகரிஷிகள் அருளிய 32 சிவதீட்சைகள் என்றால் என்ன? இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். ஆனால் அதற்கான சரியான வழி என்ன? அதற்கு முதலில் நமக்கு ஒரு குரு தேவை. அந்த குருவின் மூலம்தான் நாம் தீட்சை பெற முடியும். ஆனால் நல்ல குருவை தேர்வு செய்ய முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான சிவபக்தியும் நேர்மையான வழிபாடும் செய்தால் அகத்தியர் தானே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். சித்தர்களில் தலை சிறந்த சித்தர் அகத்தியர். அவர் ஒரு பெரிய ரகசியத்தை நமக்காக பகிர்ந்துள்ளார். யார் வேண்டுமானாலும் தகுதி இருந்தால் இறைவனை அடையலாம் என்று அவர் கூறுகிறார். அந்த ரகசியம்தான் 32 சிவதீட்சைகள். இது சாதாரண மந்திரங்கள் அல்ல. இது நம்மை படிப்படியாக உயர்த்தும் ஒரு ஆன்மீக பயணம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 32 மந்திரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக தான் செய்ய வேண்டும். எனது தேவைக்கு இந்த ஒரு மந்திரம் போதும் என்று நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மந்திர தீட்சையும் அடுத்த நிலைக்கு செல்லும் கதவு போல செயல்படும். சிவதீட்சை 1. ஸ்ரீம் அம் ஓம் என்று லட்சம் முறை செபிக்க முதல் தீட்சை சித்தியாகும். அப்போது இறைவனின் திருக்காட்சியை காணலாம் என்கிறார். காட்சியை காணும்போது தேகமெல்லாம் வேர்த்து போகும். ஆனால் இந்த காட்சி கண் மாயை அல்ல. இதை கண்டு தேறுவதே முதல் தீட்சையாகும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 2. ஆம் ஓம் ஹரீம் ரீம் என்ற மந்திரத்தினை லட்சம் முறை செபிக்க இரண்டாவது தீட்சை சித்தியாகும். அப்போது மூச்சு உள்ளடங்குவதுடன் முக்தியும் சக்தியும் சித்தியாகும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 3. குரோம் ஸ்ரீம் ரீம் ரீம் நம் என்ற மந்திரத்தினை லட்சம் முறை செபிக்க மூன்றாவது தீட்சை சித்தியாகும். அப்போது சந்திரனைப் போல தேகம் ஒளி வீசும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 4. ஸ்ரீங் அங் உங் என்று லட்சம் முறை செபிக்க நான்காவது தீட்சை சித்தியாகும். அப்போது மோட்சமும் தேவதைகள் உனக்கு பணியும் தன்மையும் ஏற்படும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 5. யங் வங் ரீங் என்று லட்சம் முறை செபிக்க ஐந்தாவது தீட்சை சித்தியாகும். அப்போது தேவதைகள் ஒரு சட்டையை தரும், அதை அணிந்து கொள் என்கிறார். சிவதீட்சை 6. சங் ரங் ஆம் என்று லட்சம் முறை செபிக்க ஆறாவது தீட்சை சித்தியாகும். அப்போது தேகத்தில் வாசம் வீசும், அத்துடன் தேக சுத்தியும் சித்திக்கும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 7. இங் ரங் அவ்வு லட்சம் முறை செபிக்க மானை கையிலேந்தி இருக்கும் சிவன் அருகில் இருப்பார். வானவர்கள் மகிழ்ச்சியுடன் வாவா என்று அழைப்பார்கள் என்கிறார். சிவதீட்சை 8. மங் ரீங் ரா ரா என்று லட்சம் முறை செபிக்க ஆனந்தம் உண்டாகும். அத்துடன் தேவர்கள் வந்து உன்னுடன் இணைவார்கள் என்கிறார். சிவதீட்சை 9. வங் கிளியும் சிங் அம் ஐன் என்று லட்சம் முறை செபிக்க உன் வினைகளெல்லாம் தீர்ந்து உடல் கல்லை போல் உறுதி பெறும். இவ்வாறு 9வது தீட்சை சித்தியாகும் என்கிறார். சிவதீட்சை 10. வம் வும் அம் இம் என்று லட்சம் முறை செபித்தால் தேகம் பொன் போல ஆகும். இவை இனிதான 10வது சிவதீட்சையாகும் என்கிறார். சிவதீட்சை 11. மங் ரீங் ரீங் என்று லட்சம் முறை செபிக்க 11வது தீட்சை சித்திக்கும். பாதி மதியை சடையில் அணிந்த சிவபெருமானின் திருவடியை பணிந்து என்றென்றும் தொண்டனாயிருப்பாய், செய்து பார் என்கிறார். சிவதீட்சை 12. கற்பமுண்டு நிலைத்தவர்க்கு சிவபெருமானின் ஒருமுகமான தற்புருஷமே இது. வம் ஆம் நம் என்று லட்சமுறு செபிக்க சித்தியாகும். கெவுன மார்க்கம் செல்ல ஏதுவாக சட்டை ஒன்றும் கிடைக்கும், அதை அணிந்தால் கெவுன சித்தி கிடைக்கும் என்கிறார். சிவதீட்சை 13. அறிவு தெளிவுடன் ஊம் ஆம் என்று லட்சம் முறை செபிக்க தேகம் வச்சிர தேகமாகும். யமன் கூட அருகில் வரமாட்டான். இவ்வாறு 13வது தீட்சை சித்தியாகும் என்கிறார். சிவதீட்சை 14. ரம் ரூம் ஸ்ரீம் அவ்வு
என்று லட்சம் முறை செபிக்க 14வது தீட்சை சித்தியாகும். சாயுட்சிய பதம் பெறுவார் என்கிறார். அதாவது இறைவனுடன் ஒன்றிப்போகும் நிலை சித்திக்கும். சிவதீட்சை 15. ஸ்ரீம் ரீம் ரீம் ஓம் என்று லட்சம் முறை செபிக்க தேகம் கல்போலாகும், நாதவிந்து கட்டிப்போகும். இதுவே 15வது தீட்சையாகும். இவைகளை ஆய்ந்தறிந்தவர்களுக்கு 16ஆம் தீட்சையை சொல்கிறேன் கீழ் என்று தொடர்கிறார். சிவதீட்சை 16. சங் இங் ரங் என்று லட்சம் முறை செபிக்க மாந்தளிர் போல் தேகமுள்ள மனோன்மணித்தாய் தன் இருகரம் நீட்டியபடியே மகனே என வருவாள். அவள் வரும்போதே அவளை பணிந்து கொள் என்கிறார் அகத்தியர். இதுவே 16வது தீட்சையாகும். சிவதீட்சை 17. ரீங் ரீங் ஸ்ரீம் ஸ்ரீம் என்று லட்சம் முறை செபிக்க காய்ப்பான நரையும் இல்லை, திரையும் இல்லை, கற்பத்தை உண்ண சுருக்கான வழி. வழியறியாதவர்கள் உன்னை ஏய்த்து விடுவார்கள், அவர்களின் ஏய்ப்புக்கு நீ ஆளாகி விடாதே என்கிறார். மேலும் இது ஒரு நல்வாய்ப்பு என்கிறார் அகத்தியர். இதுவே 17ஆம் சிவதீட்சையாகும். சிவதீட்சை 18. சங் சிங் ரா ரா என்று லட்சம் முறை செபிக்க சட்டை போகும். இது ஈஸ்வரியாளின் தீட்சை என்கிறார். இது 18வது தீட்சையாகும். சிவதீட்சை 19. திரிநேத்ராயா வா வா என்று விருப்பமுடன் லட்சம் முறை செபிக்க 19வது தீட்சை சித்தியாகும். இந்த தீட்சை சட்டையை தள்ளும் என்கிறார். சிவதீட்சை 20. ஸ்ரீங்கார தீவாய நமா என்று லட்சம் முறை செபிக்க தொட்டதெல்லாம் சித்தியாகும். இது 20வது சிவதீட்சையாகும். சிவதீட்சை 21. இங் அங் ரங் என்று லட்சம் முறை செபிக்க 8 திசையையும் வெல்லலாம். இதுவே 21வது சிவதீட்சையாகும். சிவதீட்சை 22. அரி அரி ஓம் என்று லட்சம் முறை செபிக்க 22வது சிவதீட்சை சித்தியாகும். சிவதீட்சை 23. ரா 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 ரீம் ரீம் என்று லட்சம் முறை செபிக்க 23வது சிவதீட்சை சித்தியாகும். சிவதீட்சை 24. குணமாகவும் மறைவாகவும் லீ 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 அரஹர ரீ 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 என்று லட்சம் முறை செபித்து வாழ்த்துவாய் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 25. 25வது தீட்சையை கேள். கெவுனமோடவென்றால் இதை கேள். ஏ ஏ ஏ ஊ ஊ ஊ என்று லட்சம் முறை செபிக்க இந்த தீட்சை சித்தியாகும் என்கிறார். சிவதீட்சை 26. 26வது தீட்சையை கேள். இது மாதாவின் தீட்சை. இது இஷயா இஷயா ஓம் என்று லட்சம் முறை செபிக்க மௌனம் சித்தியாகும் என்கிறார். சிவதீட்சை 27. 27வது தீட்சையை கேள். இத்தீட்சையில் நீயே சிவனாவாய், அதை சொல்கிறேன். ஓம் சிவாய சிவா ரீங் என்று லட்சம் முறை செபிக்க வேண்டும் என்கிறார். சிவதீட்சை 28. 28வது தீட்சையை கேள். சிவ ஓம் சிவாய நம என்று லட்சம் முறை செபிக்க உலகத்தில் பூரிப்பான புகழ் உண்டாகும் என்கிறார் அகத்தியர். சிவதீட்சை 29. இது போற்றுதற்குரிய புகழ் கிடைக்கும். அதற்கு சவ்வும் மவ்வும் என்று லட்சம் முறை செபிக்க வேண்டும் என்கிறார். சிவதீட்சை 30. 30வது தீட்சையை கீழ். மங் சங் கங் என்று லட்சம் முறை செபிக்க உன் தேகம் ஒரு நாளும் அழியாது. அகம் மகிழ நரையுமில்லை, திரையுமில்லை. யுகம் வரைக்கும் உன் தேகத்தை நிலைநிறுத்தும். சிவதீட்சை 31. ஸ்ரீம் ரீம் என்று ஓதுவாய் லட்சம் உரு. இது 31ஆம் தீட்சை என்கிறார். சிவதீட்சை 32. 32ஆம் தீட்சை கீழ். நங் கிளி சிங்கிளி என்று லட்சம் உரு செபிக்க கோடி காலம் வரை இரவாமல் இருத்தும். மற்றுமுள்ள காலமனைத்தும் வாழ்த்தி தோத்திரங்கள் செய்து கொள்வாய். கொன்றாலும் வாள் கொண்டு வெட்டி போட்டாலும் வெட்டுப்பட்ட இடம் சற்றும் குறையாமல் ஒட்டிக்கொள்ளும் என்கிறார். சில வார்த்தைகள் புரியவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் வேலை முதல் படியில் கால் வைப்பது மட்டுமே. மீதியை அந்த சிவம் பார்த்துக் கொள்ளும். சத்குரு அகத்திய மகரிஷிகளின் திருவடிகள் போற்றி போற்றி.